ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எனக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பிட்டு ஃபுல்லாக நான் குண்டாகிட்டே இருக்கேன். உடம்பே குறைய மாட்டேங்குது. ஆனால் சாப்பாடு சாப்பிடணும், ஏதாவது ஒன்று சாப்பிடணும், ஃபில்லிங்காக இருக்கணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான். சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்காக இன்றைக்கி நான் மெயினாக எடுத்துருக்கிறது வந்து பச்சை பயிறு ஊற வச்சு லைட்டாக முளைக்க வச்சு ஆவி காட்டி, அதாவது ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பருப்பு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து அரை பீட்ரூட்டையும் நான் வந்து வேக வச்சு துருவி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, பொடியாக நறுக்குன வால்நட் கொஞ்சம். நீங்கள் நிலக்கடலை இருந்துச்சுன்னா நிலக்கடலையும் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து எலுமிச்சம்பழம் வேணாலும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எனக்கு அதோட பச்சையாக சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு நான் சேர்த்துக்கல. அப்புறம் கூடவே வந்து உப்பு, மிளகுத்தூள் மட்டும்தாங்க காரத்துக்கு. பச்சை மிளகா போட்டால் ரொம்ப நமக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டபுளாக இருக்குங்கிறதுனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. கூடவே கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேன். நான் அப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கினேன் வாழைப்பழத்தையும் லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வெயிட்டும் ரொம்ப சீக்கிரம் ஏறாது. இருங்க எங்கே கிளம்பிட்டீங்க? சாலட் பண்ணுறதுக்கா? அதுக்கு முன்னாடி எனக்கு தேங்க்யூ சொல்லலாமே. எப்படி தேங்க்யூ சொல்கிறது? ஒரு லைக் போடுங்க. பாய்.